வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 16. நள்ளிரவு 2 தாண்டியும் தூக்கம் வராத இளங்குயில் திரும்பி திரும்பி படுத்துக் கொண்டிருந்தாள். மனைவியின் அலங்காத அசைவில் முழித்துக் கொண்ட அருள், "என்ன இலா, முடியலையா?" என எழுந்தமர்ந்து கேட்க, "அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, உங்க குழந்தைக்கு பசிக்குது போல, படுத்தது தூங்க விடாம" என்றவளை முறைத்த அருள், "சரியா சாப்பிடாம தூங்க வந்தா இப்படிதான்" என்றான். "இல்ல மாமா, எல்லாரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டாங்களா, அதுல வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னமோ மாறி பண்ணுது. நீங்க படுங்க, நான் பால் காய்ச்சி குடிச்சிட்டு வரேன்" என எழ முற்பட அவளுடன் தானும் எழுந்தான். இளங்குயில் எவ்வளவோ மறுத்தும் அசராதவன் மனைவியை பத்திரமாக அழைத்துக் கொண்டு சமையல் கட்டில் நுழைந்தான். பின் தோசை கல்லை எடுத்து தோசை சுடத் தொடங்க, "மாமா, அதெல்லாம் வேணாம், பால் போதும்" என்று தடுத்தாள். தடுக்கும் மனைவியை முறைத்தவன், "பேசாம அப்படி உட்காரு, சரியா சாப்பிடாம என் பிள்ளைய பட்னி போடுற." "மாமா, ரொம்ப தான் பண்றீங்க. நான் என்னமோ வேணும்னே உங்க பிள்ளைய பட்னி போட்ட மாதிரி பேசுறீங்க. என் நிலைமையில உட்காந்து பாருங்க. வாய் நிறைய சோறு ஊட்டும் போது எப்படி சாப்பாடு வேணாம்னு தோணுதுன்னு அப்ப தெரியும்." "இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல ஐரமீனு." "வேற எதுக்கு குறைச்சல் மாமா? வர வர பிள்ளை மேலதான் பாசம் அதிகமா போகுது. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த பாசம்னு." "அது என்னடி ஐரமீனு, எத்தனை நாள்? என் ஆயுசு முழுக்க என் பிள்ளை மேல இந்த பாசம் குறையாது. நாங்க மட்டும் தக்காளி தொக்கு, எங்கள மட்டும் கண்டுக்கறதே இல்ல." "மனசாட்சி இருக்கா உனக்கு ஐரமீனு? வேலை வெட்டிக்கு போகாம உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன். கண்டுக்கலன்னு வாய் கூசாம பொய் சொல்ற. நீ பேசுறத கேட்டு என் பிள்ளையும் பொய் சொல்ல கத்துக்க போது." "ஆமா, சொல்றாங்க பொய்ய. காலையில இந்த அம்மா, ராத்திரி அந்த அம்மா, இதுக்கு நடுவுல குழந்தைகிட்ட பேசுறது, இத மட்டும்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என் பின்னாடி வேற சுத்துறாராம்" என்ற இளங்குயில் அவனை பார்த்து உதடு வளைக்க, "இந்தாடி புழுகுனி, கொஞ்சமா புழுகு. யார் கூட பேசினாலும் அத்தை மாதிரி கூடவே தான் இருக்க. இதுல மேடம் 1 வாரமா என் கூட வயலுக்கு வேற வரீங்க, ஞாபகம் இருக்கா?" "போ மாமா, இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் சொல்ற. எனக்கு சாப்பாடு வேணாம் போ, நான் போறேன்." சினுங்கும் மனைவியை சேர்த்தணைத்தவன், "அழகு பொண்டாட்டி, வாடி இங்க." மனைவியை கொஞ்சிக் கொண்டே முதல் தோசையை ஊற்றி முடித்தவன் அதை தட்டில் வைத்து சீதாவின் கைவண்ணத்தில் தயாரான பருப்பு பொடியை சேர்த்து ஊட்டத் தொடங்கினான். மறுக்காமல் வாங்கிக் கொண்டவள் ஒரு வாய் எடுத்து கணவனுக்கு ஊட்டி மகிழ, அதற்குள் அடுத்த தோசை ரெடியானது. தட்டை ஓரமாக வைத்தவன் அதை எடுக்க செல்ல, கண்ணசையாது ரசித்துக் கொண்டிருந்தாள் தன் கணவனை இளங்குயில். வாயில் இருக்கும் உணவை உண்ணாமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் துணையை கண்ட அருள், "என்ன ஐரமீனு, மாமன சைட்டிங்கா?" என கேட்க, தயங்காமல் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டாள். "ஆமா, நீ எப்படி இருக்க தெரியுமா? அதிகம் பேசவே மாட்ற. எல்லாத்தையும் செயல்ல காட்டி ஆள திணற வைக்கிற. சில நேரம் உன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல மாமா. இப்பல்லாம் உனக்குள்ள நிறைய மாற்றம்." என்றதும் மனைவியை கண்டு சிரித்த அருளை கண்டவள் மீண்டும், "இதோ இந்த சிரிப்பு தான் வேற என்னமோ உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது" என்றாள் ரசனையாக. "உண்மைதான் இலா, எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஆனா உன்கிட்ட அதே அருளாதான் இருக்கேன்" என்ற அருளின் வார்த்தையில், "ம்ம், எங்க அப்படியே இருக்கீங்க? முதல்லலாம் தூங்கும்போது கை என் கழுத்தை சுத்தி இருக்கும். இப்பல்லாம் பிள்ளைய சேர்த்தணைச்சு தானே இருக்கு. முதல்லலாம் வீட்டுக்கு வந்ததும் என்ன பத்தி கேப்பீங்க. இப்ப உங்க புள்ளைய பத்தி தானே கேக்குறீங்க. முதல்ல" என அடுத்த புகாரை கூற வந்த மனைவியின் வாயில் தோசையை திணித்தான் அருள். "விட்டா பேசிக்கிட்டே இருப்ப, சாப்பிட்டு முடி" என்றவன் அதை நிறைவேற்றும் நோக்கில் 3 தோசைகளை ஊட்டி முடிக்க, வயிறு நிறைந்தவள் சைகை காட்டி நிறுத்திவிட்டாள் ஊட்டுவதை. அதன்பின் அடுமனையை சுத்தம் செய்த அருள் மனைவியை அழைத்துக் கொண்டு தன் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் நடக்க விட்டவன் துயில் கொள்ள மெத்தையில் சாய்க்க, வாகாக கணவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சிறு குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வைப்பது போல் மனைவியின் முதுகை தட்டி கொண்டிருக்க, அதில் சுகம் கண்டவள், "மாமா, உங்களுக்கு கோத அத்தை முக்கியமா இல்ல வெண்ணிலா அத்தை முக்கியமா?" என்ற அதிமுக்கியமான கேள்வியை கேட்க, அவ்வார்த்தையில் கட்டிக் கொண்டிருந்த கைகள் அப்படியே நின்றுவிட்டது. ஆழ்ந்த பார்வையை மனைவியை நோக்கி செலுத்தினான் அருள். பார்வையை கண்ட இளங்குயில்,
இப்படி பார்த்து சமாளிக்காதீங்க மாமா. உன்ன நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 அத்தையும் உனக்கு நிறைய கஷ்டத்த கொடுத்துருக்காங்க. நீயும் அவங்க மேல கோவமா தான் இருந்த. ஏன் இப்பவும் அந்த கோவம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆழ் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. 2 பேத்தையும் சரிசமமா நடத்தணும்னு நீ ஓடுறத பார்த்துட்டு தான் இருக்கேன். சில நேரம் எனக்கு தோணுது மாமா, என் புருஷன நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு. என்ற மனைவியின் கூற்றில் அவளை வலதுபுறமாக சாய்த்து படுக்க வைத்தவன் தானும் முகம் தெரியும்படி திரும்பி படுத்து, என்ன இலா இது? இப்ப நான் இவ்ளோ சந்தோஷமா வாழ்றதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தான். கடவுள் குடுத்த உறவுல இப்ப வரைக்கும் ஏமாத்தாத ஒரே உறவு நீ மட்டும்தான். உன்னோட அன்புக்கு நான் எந்த அளவுக்கு தகுதியானவன்னு தெரியல இலா. குழந்தைக்காக உன்கிட்ட அக்கறையா இல்ல. இந்த அக்கறை உன்னோட தாய்மைக்கு. உன் உயிர பணயம் வச்சு எனக்காக ஒரு உசுர குடுக்க போறியே அதுக்காக. என்ற அருள் பதமாக மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான். பின் 2 பேரும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்க கொஞ்ச நாள் நானும் அவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் இலா. 2 பேரையும் தனித்தனியா பார்த்தாதானே யாரு முக்கியம்னு யோசிக்க தோணும். எனக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணுதான் இப்பவும் எப்பவும் என உறுதியோடு கூறும் கணவனின் வார்த்தையில் உள்ளம் தெளிந்தவள், "ம்" என்று சத்தம் கொடுத்துவிட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்து தூங்க முற்பட்டு கண் மூடினாள். சில நொடிகளில் பட்டென கண் திறந்தவள், "மாமா, அத்தை தான் உங்கள படிக்க வச்சாங்கன்னு எப்படி தெரியும்?" என யோசனையாக வினவ, "இன்னிக்கு ராத்திரி தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா ஐரமீனு?" என்ற அருளிடம், "மாமா மாமா சொல்லு மாமா. அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன். என்ன படிக்க வச்ச வாத்தியார் உடம்பு முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சு பார்க்க போனேன். அவரோட வீட்ல அம்மா கூட சேர்ந்து எடுத்த காலேஜ் குரூப் போட்டோ ஒண்ணு இருந்துச்சு. முன்னாடியே எனக்குள்ள நிறைய சந்தேகம். அவ்ளோ பேர் படிக்கும்போது என்ன மட்டும் எதுக்காக தனியா பார்க்கணும்னு மனசுல வந்த கேள்விய அவர்கிட்ட கேட்டேன். உடம்பு முடியாம தன்னோட கடைசி காலத்தை எண்ணிட்டு இருந்தவரு மறைக்காம உண்மைய சொல்லிட்டாரு. அப்பதான் அம்மா மேல இன்னும் அதிக கோபம் வந்துச்சு. யாரையோ விட்டு என்ன பாத்துக்க சொன்னதுக்கு அவங்களே பாத்துருக்கலாம்னு. ஆனா அதெல்லாம் அம்மாவ அன்னைக்கு வயல்ல பார்த்ததும் சரிஞ்சு போயிடுச்சு" என்றான் அந்த நாளை நினைத்து. "ஆஹா, போதும். அம்மா பத்தி பேசனா வாயெல்லாம் பல்லு மாமா உங்களுக்கு" என கூற அதில் சிரித்தவன், "நீதான ஐரமீனு கேட்ட" என்றான் சிரிப்பை நிறுத்தாமல். அதில் இளங்குயிலுக்கு கோபம் துளிர்விட்டது. "சரி சரி சிரிக்கல தூங்கு" என்று முதுகை தட்டி தூங்க வைக்க, சரியாக 10 நிமிடம் கழித்து மீண்டும் "மாமா" என எதையோ கேட்க இளங்குயில் ஆரம்பிக்க, "இதுக்கு மேல ஏதாச்சும் கேட்டா கொன்றுவேன். பேசாம தூங்கு இலா" என அதட்டியவன் ஒரு வழியாக மனைவியை தூங்க வைத்து நேரத்தை பார்த்தான். அதுவோ 4:30 என்று காட்டியது அருள்உதிரனுக்கு. ஞாயிறு நாயகன் அன்றைய தேதியை உருவாக்க தன் முகத்தை காட்ட முயன்ற நேரம், அருளின் ஆருயிர் சிசு தானும் வயிற்றிலிருந்து வெளிவருவேன் என கருவறையை பலமாக தாக்கியது. அதில் அதிர்ந்த இளங்குயில் வயிற்றை பிடித்துக்கொண்டு சத்தமிட்டாள். தாயின் சத்தம் பிள்ளைக்கு ஊன்றுகோலாய் அமைந்து விட்டதோ என்னவோ. மீண்டும் வெளிவர முயல நிலை தடுமாறிய அவள் வேகமாக தன் கணவனை எழுப்பினாள். மனைவியின் நிலை கண்டு புரிந்து கொண்டவன் அத்தை சீதாவிடம் விஷயத்தை கூற, அடுத்த சில மணித்துளிகளில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் இளங்குயில். அதற்குள் விஷயம் கதிருக்கு தெரியப்படுத்த மனைவி தாய் தந்தையோடு மருத்துவமனைக்கு வந்துவிட்டான். சீதா மருத்துவர் என்பதால் அவரே மகளுக்கு பிரசவம் பார்க்க, அவரின் உதவியோடு அருள் பிரசவ அறையில் மனைவியின் கைப்பிடித்து ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தான். வெளியில் அனைவரும் பதட்டமாக காத்துக் கொண்டிருக்க, ஜெபம் போல் வேண்டிக் கொண்டிருந்தார் உள்ளிருக்கும் 2 ஜீவன்களுக்காக கோதை. வெண்ணிலாவும் பயத்தோடு மகவின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். அதுவரை வெளியில் வர துடித்துக் கொண்டிருந்த குழந்தை மருத்துவ உபகரணங்களைக் கண்டு உள்ளுக்குள் மறைந்து மருத்துவர்களுக்கே ஆட்டம் காட்டியது திறமையாக. கத்திக் கொண்டிருக்கும் மனைவியை சமாதானப்படுத்திய அருளுக்கு ஒவ்வொரு நொடியும் பதட்டமாகத்தான் சென்றது. அனைவரின் கவனமும் தன்மேல் இருப்பதை உணர்ந்த குழந்தை இதுவே போதும் என்ற திருப்தியோடு உலகில் கால் பதித்தது அலறிய சத்தத்தோடு. தகப்பன் அதை உணர்ந்து கண்ணீர் கலந்த சிரிப்போடு மனைவியின் கையை அழுத்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட, தன்னிலிருந்த கருவின் உருவம் கண்டவள் அயர்ந்து மயங்கி சரிந்தாள். மனைவியை கண்டு அதிர்ந்த அருளை சமாதானப்படுத்திய சீதா குழந்தையை காட்ட, அவனோ தன் தாயை கை காட்டினான். புரிந்து கொண்டவர் தலையாட்டி விட்டு குழந்தையை தூக்கி சென்றார் வெளியில்.
அங்கு கதவு பக்கத்தில் கைகளை ஒன்றிணைத்து கண்மூடி வேண்டிக் கொண்டிருக்கும் கோதையை கண்ட சீதா, "இன்னும் என்ன வேண்டிக்கிட்டு? வா, வந்து உன் பிள்ளையோட பிள்ளைய வாங்கு" என்றார் குழந்தையை கோதையிடம் நீட்டி. அண்ணி சொல்லிய வார்த்தைகள் எதுவும் கோதையின் காதில் விழவில்லை. கண் திறந்தவர் வெள்ளை துணியில் காலும் முகமும் மட்டும் தெரிய போர்த்தியிருக்கும் ரோஜா பூவே இருந்தது. தன்னிடம் நீட்டும் குழந்தையை வாங்க மறுத்தவர் உள்ளே கை காட்ட, "உன்கிட்ட தான் முதல்ல குடுக்கணும்னு உள்ள இருந்து உத்தரவு" என்றிட, கலங்கிய கண்கள் நீரோடையாய் கன்னம் தொட்டது. நடுங்கிய கைகளை சமாளித்து குழந்தையை வாங்கிய கோதைக்கு தன் உதிரனை கையில் வாங்காத ஏக்கம் முற்றிலும் தீர்ந்து போனது. விண்ணை முட்டும் மகிழ்ச்சியில் குழந்தையை கண்டவர் முத்தமிட்டு மகிழ, பாட்டியின் முதல் முத்தத்தில் தன் கை கால்களை மெதுவாக அசைத்து போர்த்தி இருக்கும் வெள்ளை துணியை விலக்கி ஆண் என அடையாளம் காட்டியது. அதைக் கண்டவருக்கு ஆனந்தம் மறைந்து பேரானந்தம் பிறந்துவிட, மார்போடு அணைத்துக் கொண்டார் கண்ணில் வழியும் நீரோடு. மனதினுள், "ஐயா உதிரா, நீயும் இப்படிதான் இருந்தியா? இந்த அம்மா பார்க்கவே இல்லையே ராசா. உன்னை தூக்காத பாவிக்கிட்ட உன் மகனை கொடுத்து மன்னிச்சிட்டியா உதிரா? என் பேரப்பிள்ளையாவது நிரந்தரமா என்கிட்ட இருக்கணும் கடவுளே." நினைத்தவரை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த கடவுள், பேரப்பிள்ளை மட்டுமல்ல, உன் பிள்ளையும் இனி உன்னோடுதான் என்று நினைத்திருப்பார் போல. சரியாக மனைவியோடு இருந்த அருள் அப்போதுதான் வெளியில் வந்தான். கண் கலங்கி நிற்கும் தன் தாயை கண்டவன், "அம்மா" என்றழைக்க, "குட்டி உதிரன்" என்றார் ஆனந்தத்தோடு. அதன்பின் தன் குழந்தையை வாங்கிய அருள் தகப்பனாய் நெற்றியில் முத்திரையை பதித்தான் ஆழமாக. அவனிடமிருந்து வெண்ணிலா கைக்கு இடம் மாறியது குழந்தை. உச்சி முகர்ந்து மகிழ்ந்தவர் மற்றவர்களின் பார்வைக்கு குழந்தையை காட்ட, அவரவர் எண்ணத்தில் மொத்தமாக அருளே குழந்தையாக தெரிந்தான். "மாமா, அப்படியே உங்கள மாதிரி இருக்கு பாப்பா" என சித்தியான மகிழ்ச்சியில் இளங்குயில் பேச, "இருக்காதா பின்ன, அப்பன மாதிரியே அவசர அவசரமா வெளியே வரும்போதே தெரிய வேணாம் அருளோட ஜெராக்ஸ்ன்னு. டாக்டர் 15 நாள் கெடு கொடுத்தாங்க. அது வரைக்கும் கூட உள்ள இருக்க முடியல துரையால" என்ற சீதா தன் பேரப்பிள்ளையை கையில் வாங்கி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். மனைவி கண் முழித்ததை அறிந்து கொண்ட அருள் ஓடி சென்று அணைத்துக் கொள்ள, அதுவே கூறியது தான் பட்ட வலியும் கணவன் பட்ட வலியும் ஒன்று என. "இலா பையன்டி" என்றான் தாரத்திலிருந்து தாய்மைக்கு மாறியிருக்கும் இளங்குயிலுக்கு முத்தமிட்டு. அதன்பின் வந்த 3 நாட்களும் குட்டி இளவரசனோடு ஓட, 4ஆம் நாள் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள் இளங்குயில். அருளுக்காக செய்த காப்பு அவன் மகன் கையில் ஊஞ்சலாக ஆட, வைத்த கண் எடுக்காமல் ரசிப்பதே கோதையின் வேலையானது. கோதையின் சாயலில் அருள் இருக்க, அருளின் நகலாய் அவன் மகன் இருந்தான். அதுவரை தங்கை வாழ்க்கையை நினைத்து மருகிக் கொண்டிருந்த முத்துப்பாண்டி மனதிலிருந்த துயரம் இடம் தெரியாமல் மாறிப்போனது மூவரையும் கண்டு. நல்லதொரு நாளில் தீட்டு கழித்த குடும்பத்தினர் பெயர் சூட்டினார்கள் குட்டி இளவரசனுக்கு, எழில் உதயன் என்று.